நேற்று என்ன பார்த்தோம் என்றால், வேண்டுதல் நிறைவேறுவதற்கு ஒரு நபர் உதவினால் அவர் சாமி. அவர் உதவவில்லை என்றால் அவர் சாமி இல்லை என்று மக்கள் கருதுகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு நம் கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயும் வந்துவிட்டது. அதற்கு காரணம் என்பது மறைக்கல்வி இல்லை. அப்படின்னா மறைக்கல்வி இல்லை அப்படின்னா மறைக்கல்வி தான் நம்மை கடவுளின் குடும்பத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இந்த மறைக்கல்வின்னு ஒன்று இல்லைன்னா தானாக நமக்கு என்ன தெரியும்னா, ஆபத்து காலத்தில் கடவுளிடம் ஜபிக்க வேண்டும், கடவுள் நமக்கு உதவுவார் என்பது நீங்கள் புஸ்தகம் எழுதி போடாமலேயே அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதனால தான் கடவுள் இல்லை என்று சொல்லவர்கள் கூட அந்த கோட்பாடை போதிக்கிறார்கள். அதான் சீமான், பெரியார் போன்றவர்கள்லாம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சென்று ஏன் நீங்கள் கடவுளை நம்புவதில்லை என்று கேட்டால், கடவுள் தான் ஒரு உதவி செய்யலையே, சமூகத்தில் அவ்வளோ அநீதி நடக்கிறது, உங்கள் கடவுள் எங்கே வந்தார், என்ன உதவி செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் அந்த நம்பிக்கையின்படி கடவுள் செயல்படவில்லை. இந்த நம்பிக்கை தான் கத்தோலிக்கர்களையும் இன்று திசை திருப்பி கொண்டிருக்கிறது. என்னது என்றால், அருங்கொடை இயக்கத்திற்கு நான் சென்று ஜெபித்தேன் என்றால் நான் என்ன கேட்டாலும் நிறைவேறுகிறது, கிடைக்கப்பெறுகிறது. அதை சொல்லி தான் எல்லோரையும் கூப்பிட்றாங்க, வா வா ஆசீர்வாதமாக இருக்கலாம், வா இந்த ஒரு தடவை அந்த கூட்டத்துக்கு வந்துப்பார், ஒரு தடவை வந்துப்பார் அப்படின்னு சொல்லி அநேக கத்தோலிக்கர்களை அவர்கள் திசை திருப்பி அங்கே அழைத்து செல்கிறார்கள். இவர்களும் பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறார்கள் என்றால், ஆமாம் இங்கே டெய்லி இந்த ஜாமாலை உருட்டினோம், ஒரு இதுவும் நிறைவேறலை, அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு என் குடும்பத்துக்கு, கடைசியில் அங்கே போனேன், ஒரு நாள் தான் போனேன், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஜெபமாலை சொல்லும் நம்பிக்கை விட்டு அருங்கொடை இயக்க ஜெபத்தை தேடி ஓடுகிறார்கள். இப்படி மக்கள் செய்வதை கண்டறிந்த அருங்கொடை இயக்க குருக்கள் அதில் மிகவும் மகிழ்ச்சி உறுகிறார்கள். இத்தனை பேரை நான் ஜெபமாலை செய்வதை விட்டு இங்கே வரைத்து விட்டேன் பார், என்னுடைய இந்த ஜப கூட்டத்திற்கு நான் தலைமையேற்று நடத்தும் இந்த ஜப கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் வருது பார். அதனால் அதன் பொருள் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே கூட்டம் கூடுகிறவர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜமாலையை கைவிட்டவர்கள் ஆகிவிட்டார்கள். அதில் இவர்கள் மார்த்தட்டி கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதை அடிப்படையாக வைத்து பெரிய பங்குகளை கேட்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் வேளாங்கண்ணி பங்கை கேட்டார். அருங்கொடை இயக்கம், நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவன், எனக்கு கொடுக்கலை என்ற ஆதகம் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா சொல்லிவிட்டார். அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இவங்க ஜெபமாலை சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கையை அதிகமான அளவில் நிறுத்திவிட்டு அதே மாதா கோயிலுக்கு போகணுமா, மாதா கிட்ட சொல்கிற விஷயத்த மாதா சொல்லி கொடுத்த ஜபம், மாதா ஜபம் இல்லாது. ஆக்சுவலாக மாதாவுக்கிட்ட நம்ம ஜபிக்கலை, நாம் கடவுளிடம்தான் ஜபிக்கிறோம், இறந்து போன ஆன்மாக்களுக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதில் கடவுள் அப்படி அமைத்து விட்டார். என்ன அமைத்து விட்டார் என்றால், மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது தூயாவி இறங்க வேண்டும் என்ற ஒரு விதியை கடவுள் அமைத்து விட்டார். அந்த விதியின்படி கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து மரியே வாழ்க என்று சொன்னதும் தூயாவி அவர் மீது நிழலிட்டு கருவாக உருவானார் இயேசு. அந்த அளவுக்கு தூயாவி நிழலிட்டார். அந்த வாழ்த்து காரணமாக அது கடவுள் விதித்த விதி. கலாத்தியர் 3:9 பார்க்கலாம், அல்லது தொடக்க நூல் 12:3 பார்க்கலாம்.
கடவுளுடைய ஆசீர் ஒருவருக்கு எப்பொழுது வரும் என்பதை அந்த விதியின்படி அன்னை மரியாள் மிகுந்த நம்பிக்கை உடையவராக இருந்ததால் அன்னை மரியாளை வாழ்த்தும் பொழுது நம் மீது தூய ஆவியானவர் இறங்குவார். அதுபோன்று இறந்தவர்களுக்கு திருமுழுக்கு 1 கொரிந்தியர் 15:29 படிச்சிங்கன்னா, இறந்தவர்களுக்காக நாம் திருமுழுக்கு பெறலாம் என்ற ஒரு சடங்கு அப்பொழுது இருந்தது. அதை தான் அன்னை மரியாள் அவர்கள் புதுப்பித்து இந்த ஜெபமாலை சொல்லும் பொழுது இறந்து போன ஆன்மாக்களில் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறோ அவர்களுக்கெல்லாம் திருமுழுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இறந்தவர்களுக்கான ஜெபம் என்று ஜெபமாலையை தருகிறார்கள். இந்த ஜெபமாலை மனன ஜெபம், அதான் மனப்பாட ஜெபம். இதில் ஒன்றும் பொருள் இல்லை. இருதயராஜா அவர்கள் ஒரு சிறுவனிடம் சொன்னதை அன்று பார்த்தோம் அல்லவா? அந்த கருத்தில் அநேகர் இருக்கிறார்கள். இதெல்லாம் மனப்பாட ஜெபம் அல்ல, இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் அதில் ஒன்றும் புண்ணியம் இல்லை. நீ சொந்தமாக ஜெபம் சொல்லு. ஏன் சொந்தமாக சொல்லணும்? ஏன்னா நீ ஜெபமாலை சொல்வதை கைவிட வேண்டும். அதில் உள்ள மறைமுக செய்தி. அந்த சொந்த ஜெபம் சொல்கிறது தான் இன்றைக்கி அருங்கொடை இயக்க ஜெபத்தை சொல்லிவிட்டு குடும்ப ஜெபமாலை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. லபன்னு கத்துவாங்க குடும்பம் கூடி. ஆனால் பாருங்கள், அதுபோன்று ஜெபமாலை சொல்வதை கைவிட வைப்பது தான் இந்த அருங்கொடை இயக்க குருக்களுடைய வேலையும். முற்போக்கு குருக்கள் ஃபாதர் சி. இருதயராஜ் அவர்கள் அருங்கொடை குரு என்று சொல்ல முடியாது. தன்னை அருங்கொடை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களும் சொல்வார், பிரைஸ் எல்லாம் சொல்வார், அருங்கொடை தான், இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. இருப்பினும் அவர் எந்த வகையில் வருகிறார் என்றால் முற்போக்கு குரு. எப்படி சொல்கிறேன்னா, வெறும் இதை வச்சில்ல, 3ஆம் சபை முதலில் 3ஆம் சபை பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை என்று சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். OFS ஆர்தோ பிரான்சிஸ்கானுஸ் செக்குலாருஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு சபை இருக்கிறது, ஆன்மீக சபை. ஆன்மீக சபைனா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் இருக்கிறது போல் பொதுநிலைக்கு வந்து ஒரு ஆன்மீக சபை. அதுக்கு பேர் போட்டு பின்னாடியெல்லாம் OFM FMM இப்படிலாம் எழுதி கொள்வார்கள் அல்லவா? அதுபோன்று இதில் OFS அப்படின்னு நாம் எழுதி கொள்வதற்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற, ஒப்பாண்டவரிடம் அங்கீகாரம் பெற்ற ஒரு சபை. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசும்போது அது மாதிரி ஒரு சபையே நாட்டில் கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் வரும்போது இல்லை நீங்கள் வெறும் 3ஆம் சபைன்னு சொன்னீங்க, பிரான்சிஸ்கன் 3ஆம் சபைன்னு சொல்லியிருந்தால் எனக்கு தெரியும்னு சொன்னார். வந்தார், அதெல்லாம் நான் குறை சொல்லலை. வந்துட்டு அவர் ஏன் முற்போக்கு சிந்தனையாளர் என்று சொல்கிறேன் என்பதுக்காக வருகிறேன். முதல் கூட்டத்துக்கு வருவார் அல்லவா? அந்த வந்து சொன்ன டாபிக் என்ன என்றால், யாரோ அவரிடம் வந்து இந்த 3ஆம் சபையினரெல்லாம் பழமைவாதிகள் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பார்கள் போல் தெரிந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பேச்செடுக்கும்போது நீங்களாம் பழமைவாதிகளாக இருக்கக்கூடாது, அது என்னன்னா முற்போக்கு சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு எப்படி உதாரணம்னா, முற்போக்கு சிந்தனைன்னா என்ன உதாரணம்னா, தந்தை மகன் தூய ஆவி நம்ம வந்து சிலுவை போடுறோம், அது வந்து சோத்த கையில் தான் போடணும், ரைட் ஹேண்டில் தான் போடணும், லெஃப்ட் ஹேண்டில் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. யாராவது விரும்பினா லெஃப்ட் ஹேண்டில் கூட போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் முற்போக்கு குருவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பது தெரிகிறது. அது வேறு சமாச்சாரம், அதுக்குள்ளே நம்ம போனவன் லேட் ஆயிரும். அந்த முற்போக்கு சிந்தனை உள்ள குருக்கள் கூட என்ன முற்படுகிறார்கள் என்றால், சொந்த ஜெபம் சொல்லு. அதுதான் நம்ம வந்து முற்போக்கு முயற்சி என்று நினைக்கிறார்கள். அந்த முயற்சி கூட என்ன செய்கிறது என்றால், ஜெபமாலை சொல்வதை குறைக்கிறது. அப்போ இந்த ஜெபமாலை எதற்கு சொல்கிறோம் என்றால், பலன் எதிர்பார்த்து அல்ல. அதனால தான் நம்ம ஜெபமாலை சொல்லும்போது
நம்முடைய வேண்டுதல் அவ்வளவாக நிறைவேறாது. நம்ம அப்போ நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஜெபமாலை சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் வரலாம் வீட்டில். ஏன்னா சிலுவை ஒரு வீட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க கடவுளை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று பொருள். சாத்தானுக்கு அது பிடிக்காது. சாத்தான் தான் கஷ்டத்தை கொடுக்குறோம், கடவுள் இல்லை. ஆனால் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளிடம் நெருங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு கஷ்டம் வரும். அதான் சிலுவை நற்செய்தி.